Hi everyone, I am Kausalya. Now we are going to see 7th Standard Science, Term 1, Unit 1, Measurement, அளவீட்டியல். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவையும் நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும். ஓகே, லெசனுக்கு போகலாம். In day-to-day life, we measure many things such as weight of fruits, vegetables, and grocery items, volume of liquids, temperature of the body, speed of the vehicles, and distance between two places, etc. Before going to the lesson, let us first see what physical quantities are. இந்த லெசனை பார்க்கறதுக்கு முன்னாடி physical quantity அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். Physical quantities, இயற்பியல் அளவுகள். Physical quantity is a quantity that can be measured. நம்மளால அளவிடக்கூடிய எல்லா அளவுகளும் இயற்பியல் அளவுகள் தான். For example, mass, weight, distance, temperature, etc. ஒரு பொருளோட mass, weight இதெல்லாம் நம்மளால மெஷர் பண்ண முடியும் இல்லையா? அதே போல் ரெண்டு பிளேசஸ்க்கு பிட்வீனில் இருக்கிற டிஸ்டன்ஸை நம்மளால் மெஷர் பண்ண முடியும். டெம்பரேச்சரை நம்மளால் மெஷர் பண்ண முடியும். இந்த மாதிரி நம்மளால் எதெல்லாம் மெஷர் பண்ண முடியுதோ அதெல்லாமே ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். A value and a unit are used to express the magnitude of a physical quantity. இந்த physical quantity இருக்கு இல்லையா, இந்த physical quantityயை மெஷர் பண்ணுறதுக்கு நமக்கு வேல்யூவும் யூனிட்டும் பயன்படுது. இயற்பியல் அளவுகளை அளந்தறிய எண் மதிப்புகளும் அலகுகளும் பயன்படுத்தப்படுது. For example, let us assume that you walk 2 kilometers every day. In this example, 2 is the value, எண் மதிப்பு, and kilometer is the unit, அலகு, used to express the magnitude of distance, which is a physical quantity. இந்த எக்ஸாம்பிளில் 2 கிலோமீட்டர் இருக்கு இல்லையா, இதில் 2 அப்படிங்கிறது வேல்யூ, எண் மதிப்பு, கிலோமீட்டருங்கிறது யூனிட், அலகு. ஸோ ஃபிசிக்கல் குவான்டிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக யூனிட்டும் வேல்யூவும் பயன்படுத்தப்படுது. நெக்ஸ்ட், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ், இயற்பியல் அளவுகளின் வகைகள். Physical quantities are classified into two types. They are fundamental quantities, அடிப்படை அளவுகள், and derived quantities, வழி அளவுகள். In this lesson, we are going to study about fundamental quantities and derived quantities such as area, volume, density, and measurement of larger distances. Okay, now let us see what fundamental quantities are. இந்த லெசனில் நம்ம ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அண்ட் டிரைவ்டு குவான்டிட்டிஸை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், அடிப்படை அளவுகள். A set of physical quantities which cannot be expressed in terms of any other quantities are known as fundamental quantities. Their corresponding units are called fundamental units. வேற எந்த இயற்பியல் அளவுகளாலும் குறிப்பிட இயலாத இயற்பியல் அளவுகள் அடிப்படை அளவுகள். இதுதான் எல்லாத்துக்கும் பேஸ். இதை நம்ம ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்னு சொல்லலாம், ஆர் பேஸ் குவான்டிட்டிஸ்னு சொல்லலாம். இதோட யூனிட்ஸ் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். There are 7 fundamental physical quantities in SI units.
சிஸ்டம் ஆஃப் இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸ். அது என்னென்னு பார்க்கலாம். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி 1 லென்த் நீளம், இதோட SI யூனிட் மீட்டர். செகண்ட் ஒன் மாஸ் நிறை, இதோட SI யூனிட் கிலோகிராம். தேர்ட் ஒன் டைம் நேரம் காலம்னு சொல்லலாம், இதோட SI யூனிட் செகண்ட். ஃபோர்த் ஒன் டெம்பரேச்சர் வெப்பநிலை, இதோட SI யூனிட் கெல்வின். ஃபிஃப்த் ஒன் எலக்ட்ரிக் கரண்ட் மின்னோட்டம், இதோட SI யூனிட் ஆம்பியர். சிக்ஸ்த் ஒன் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் பொருளின் அளவு, இதோட SI யூனிட் மோல். செவன்த் ஒன் luminous intensity ஒளிச்செறிவு, இதோட SI யூனிட் கேண்டிலா. லென்த், மாஸ், டைம், டெம்பரேச்சர், எலக்ட்ரிக் கரண்ட், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், luminous intensity, இந்த செவன் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். Their corresponding units meter, kilogram, second, Kelvin, ampere, mole, candela are called fundamental units. Next, derived quantities. வழி அளவுகள். All other physical quantities which can be obtained by multiplying, dividing or by mathematically combining the fundamental quantities are known as derived quantities. நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா 7 fundamental quantities, length, mass, time, temperature, electric current, amount of substance, luminous intensity. இந்த 7 fundamental quantitiesஐயும் மல்டிபிள் பண்ணியோ ஆர் டிவைட் பண்ணியோ கிடைக்கிறது தான் derived quantities. ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸில் இருந்து டிரைவ் பண்ணுறதுனால தான் இது derived quantities-னு சொல்கிறோம். Their corresponding units are called derived units. ஸோ இதோட யூனிட்ஸ் தான் derived units-னு சொல்கிறோம். Some of the derived quantities and their units are given in table 1.1. Derived quantity, first one area பரப்பளவு, length into breadth, லென்த்தையும் பிரெத்தையும் மல்டிபிள் பண்ணி கிடைக்கிறது தான் ஏரியா. இதோட யூனிட் பாருங்க மீட்டர் இன்ட்டு மீட்டர், அதாவது லென்த்துக்கு ஒரு மீட்டர் பிரெத்துக்கு ஒரு மீட்டர் இல்லையா. மீட்டர் இன்ட்டு மீட்டர் 2 டைம்ஸ் வந்திருக்கனால இதை m⁻2ன்னு எழுதலாம். அதாவது இதை எப்படி படிக்கணும்னா மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு படிக்கணும், ஸ்கொயர் மீட்டர்னு ரைட் பண்ணலாம். செகண்ட் ஒன் வால்யூம் கன அளவு, லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட், லென்த் பிரெத் ஹைட் இதெல்லாம் மல்டிபிள் பண்ணி கிடைக்கிறது தான் வால்யூம். இதோட யூனிட் பாருங்க மீட்டர் இன்ட்டு மீட்டர் இன்ட்டு மீட்டர், அதாவது லென்த்துக்கு ஒரு மீட்டர், பிரெத்துக்கு ஒரு மீட்டர், ஹைட்டுக்கு ஒரு மீட்டர் இல்லையா. அதோட யூனிட்ஸ் 3 டைம்ஸ் மீட்டர் வருது இல்லை, இதை நம்ம எப்படி ரைட் பண்ணணும் m⁻3, அதாவது மீட்டர் கியூப் ஆர் கியூபிக் மீட்டர். தேர்ட் ஒன் ஸ்பீடு வேகம், டிஸ்டன்ஸ் பை டைம், ஸ்பீட் அப்படிங்கிறதே டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம் டேக்கன், அதாவது டிஸ்டன்ஸை டைமால் டிவைட் பண்ணி கிடைக்கிறது தான் ஸ்பீடு. இங்கே இதோட யூனிட் பாருங்கள், டிஸ்டன்ஸோட யூனிட் மீட்டர் பை டைமோட யூனிட் செகண்ட், m/s மீட்டர் பெர் செகண்ட். இதை எப்படி ரைட் பண்ணலாம், டினாமினேட்டரில் s இருக்கு இல்லையா, m/s டினாமினேட்டரில் இருக்கிற அந்த எஸ்ஸுக்கு பவர் 1 இருக்கிறதா மீனிங். அந்த பவர் நியூமரேட்டருக்கு அந்த டினாமினேட்டர் போச்சுன்னா, டினாமினேட்டரில் இருக்கிற அந்த வேரியபிள் நியூமரேட்டருக்கு போகும்போது அதோட பவரோட சைன் சேஞ்ச் ஆகும்.
பவரோட சைன் ப்ளஸ்ஸாக இருந்தால் நியூமரேட்டருக்கு போகும்போது மைனஸ் சைன் ஆகும். பவரோட சைன் வந்து மைனஸாக இருந்துச்சு அப்படின்னா அது நியூமரேட்டருக்கு போகும்போது ப்ளஸ் ஆயிரும். இப்போ இங்கே m/sன்னு இருக்கு இல்லையா, டினாமினேட்டரில் இருக்கிற இந்த எஸ்க்கு பவர் 1 இருக்கிறதா மீனிங். அது நியூமரேட்டருக்கு போகும்போது -1 ஆகும். அதை தான் இங்கே எழுதியிருக்காங்க, ஆர் m(s பவர் -1)ன்னு. m/sன்னு எழுதலாம், ஆர் m(s பவர் -1)ன்னு இதை ரைட் பண்ணலாம். 4th ஒன், எலக்ட்ரிக் சார்ஜ், மின்னூட்டம். எலக்ட்ரிக் கரண்ட் இன்டு டைம், இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி கிடைக்கிறது தான் எலக்ட்ரிக் சார்ஜ். எலக்ட்ரிக் கரண்ட்டோட யூனிட் ஆம்பியர் ஏ, டைமோட யூனிட் செகண்ட் எஸ் இல்லையா, அதான் ஏஎஸ்ன்னு ரைட் பண்ணியிருக்காங்க. ஆர் கூலும், இதை சி அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். 5th ஒன், டென்சிட்டி, அடர்த்தி, மாஸ் பை வால்யூம். மாஸை வால்யூமால் டிவைட் பண்ணி கிடைக்கிறது தான் டென்சிட்டி. மாஸோட யூனிட் கிலோகிராம், பை வால்யூமோட யூனிட், நம்ம செகண்ட் ஒன்ல வால்யூமோட யூனிட் பாருங்கள் மீட்டர் கியூப் இல்லையா, ஸோ அதை அப்படியே இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். 5th ஒன்க்கு மாஸ் பை வால்யூம் கிலோகிராம் பை மீட்டர் கியூப். ஆர் இதை எப்படி ரைட் பண்ணலாம், கிலோகிராம் m⁻³ ரைட் பண்ணலாம். ஏன்னா டினாமினேட்டரில் இருக்கிற m⁻3 நியூமரேட்டருக்கு போகும்போது அந்த பவரோட சைன் சேஞ்ச் ஆகும் இல்லையா, அப்போது m⁻³ இதை ரைட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.